நேயர்களே, இன்றைக்கி நம்ம அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ரசம் பார்க்கலாங்க. வெட்டி வேரை வச்சு செய்யலாம். வெட்டி வேருக்கு வந்து இந்த மாதிரி நான் போட்டு வச்சுக்குவேன். இந்த மாதிரி முடிச்சா எடுத்து வச்சுருக்கேன். நேற்று சந்தை போட்டிருந்தாங்க இங்கே டீனரில். அங்கே நான் வாங்கினேன். நல்ல வாசனையாக இருந்தது. சரி, இன்றைக்கி வெட்டி வேர் ரசம் வச்சிடலாம் அப்படின்ற ஒரு இதில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி முடிச்சா போட்டு வச்சுக்கேன். ஒரு முடிச்சு நம்ம கேனில் போட்டுக்கிடுவேன். பானை தண்ணி சளி பிடிக்கிறதுனால நான் கேன்லேயே போட்டு வச்சுக்கிறேன். நல்ல மணமாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. இந்த அந்த முடிச்சில் ஒரு 2 முடிச்சு நான் எடுத்து போட்டிருக்கேங்க. நல்லா ஊற வச்சுக்கோங்க தண்ணியில். அப்போ தான் நம்ம அடிக்கும் போது கொஞ்சம், அதாவது செதைக்கணும், பொடியாக அடிக்க வேண்டாம், செதைச்சா போதும். அதனால் நான் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இது மிளகு சீரகம் பொடிங்க. இது மிளகு சீரகம் பொடிங்க. இது வந்து பெருங்காயம், பச்சை மிளகாவும் பூண்டும் இடித்து வச்சுருக்கேன். மல்லித்தலையை நறுக்கி வச்சுருக்கேங்க. இது வந்து தக்காளியை கையில் பிசைஞ்சு உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு வச்சுருக்கேங்க. இதை வந்து நம்ம செதைச்சி மட்டும் எடுத்துக்கிட்டு இதில் கலக்க போகிறோம். கலந்து ஒரு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு கொதி வரும்போது, அதாவது நுர கட்டி வரும்போது தாளித்து இதில் கொட்ட போகிறோங்க. அவ்வளோதாங்க, பார்க்கலாம். இது பாருங்கள், நல்ல அரைக்கலை. நான் ஜஸ்ட்டு நான் செதைச்சிருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு 2-3 தடவை வைப்பை இதில் போட்டிங்கன்னா போதும். செதைச்சி தான் இருக்கேன். நம்ம கல்லில் இருந்தால் கூட நம்ம இடிச்சிட்டு கூட போடலாங்க. இந்த கல் இல்லைங்கனால மிக்சியில் போட்டிருக்கேன். இப்போ இதை நான் வடிகட்டி கூட போடலாம். ஆனால் நம்ம இந்த வேர் ரொம்ப நேரம் இருக்க அதனுடைய சாறு இறங்குன்றதுனால, கொதிக்கும் போது சாறு இறங்குன்றதுனால நான் அப்படியே தான் ஊற்ற போகிறேங்க. அப்படி ஊற்றிக்கிட்டிங்கன்னா இப்போ இல்லை, நல்ல திரும்ப நம்ம சாப்பிடும்போது நல்ல இறங்கியிருக்கும் ஜூஸு. எப்பயுமே ரசத்தை வந்து நம்ம இருத்து ஊற்றிக்குவோம், அடி வரைக்கும் ஊற்ற மாட்டோம். அதனால் இதை நான் அப்படியே ஊற்றுறேங்க. ஏன்னா உடம்புக்கு போய் சேர்ந்தால் சேர்த்தான், கடைசி வரைக்கும் போகணுன்ற கூட இல்லை. ஆனால் இந்த வெயிலுக்கு இந்த வெட்டி வேர் சேர்க்குறது அந்த சூடு போகும். கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் தக்காளி, உப்பு, மஞ்சள் போட்டு அந்த வேரை ஊற்றிருக்கேன். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாத்தையும் அப்படியே போட்டு நம்ம எப்பயும் ரசம் பண்ணுறது தான். ஆனால் ரசத்தில் நான் புளி போடலைங்க. இதில் நான் புளி போடவே இல்லை. வெறும் தக்காளி, மிளகா, பூண்டு, வெட்டி வேர், உப்பு, மஞ்சள், அப்புறம் பெருங்காயம், மிளகு சீரகப்பொடி, அவ்வளோதாங்க போட்டிருக்கேன். இதை கொதிக்க வைக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், மிளகா போட்டுருக்கேங்க. பார்க்கலாம்.